ஜெயா டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு பிரகாஷ் எம் சுவாமி இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவர்கள் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். சமீபத்துல துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்தி அவர்கள் பேசிய பேச்சு மீண்டும் பாஜக அதிமுக கூட்டணி வரணும் அப்படின்னு பேசிட்டு நிறைய விஷயங்களை பேசுறார். அந்த பேச்சு எப்படி பாத்தீங்க? குருமூர்த்தி RSS ஓட மனசாட்சி. தனிப்பட்ட கருத்துங்கிறது குருமூர்த்திக்கு என்னைக்குமே கிடையாது. அவர் கட்சியில ஒரு உறுப்பினர் கிடையாது. RSS வார்ப்பு அது எல்லாருக்கும் தெரியும். ஆனா பாஜக உறுப்பினர் கிடையாது. கார்டு ஹோல்டர் கிடையாது. ஆனா அமித்ஷாவின் மனசாட்சி அப்படின்னு சொல்றீங்களா? அது உண்மை மனசாட்சி. குருமூர்த்தி சொல்றதெல்லாம் அமித்ஷாவோட குரலா எடுத்துக்கலாமான்னா ஓரளவுக்கு எடுத்துக்க முடியும். இது ஒன்றும் புதுசு இல்லை. 2014 தேர்தலிலேயே என்ன சொன்னாங்க? அதிமுக வரணும் கூட்டணியில அப்படின்னு. 2019 திருப்பி இதே சொன்னாங்க. 2020 சட்டசபை தேர்தலையும் சொன்னாங்க. அப்போ அதிமுக 4 பிரிஞ்சு 3 பிரிஞ்சு இருந்தது. எல்லாம் ஒன்னா இணைக்கணும். டிடிவி, சசிகலா, அப்புறம் நல்ல எம்ஜிஆர் ஆதரவாளரான கேசி பழனிசாமி, அவங்கெல்லாம் எவ்வளவு கட்சிக்கு பண்ணிருக்கு. கேசி பழனிசாமி எல்லாம் கண்ட மாதிரி கட்சிக்கு உழைச்சவங்க யாருமே கிடையாது. அவங்களெல்லாம் ஓரம் கட்டிட்டு நீங்க எப்படிங்க அதிமுக பண்ண முடியும்? டெல்லியோட கேள்வி. அதே மாதிரி இப்போ ஓபிஎஸ், இபிஎஸ், எடப்பாடி இவங்க எல்லாரையும் ஒன்றிணைச்சு ஒரே ஏன்னா போன 21 தேர்தல்ல ஒரு 15 சீட்ல திமுக ஜெயிச்சது காரணமே டிடிவி தினகரனோட நெகட்டிவ் ஓட்டம். டிடிவியால ஜெயிக்க வைக்க முடியாது, தோக்க வைக்க முடியும். நம் டெல்லி என்ன சொல்லுதா, அந்த 15 சீட்டு நீங்க டிடிவி தினகரன் ஆளு கொடுத்தீங்கன்னா நம்ம ஈஸியா ஜெயிக்க முடியும். இப்போ ஒன்று சிம்பிள்ங்க. பாராளுமன்ற தேர்தல் விட்டுருங்க, அது முடிஞ்சு போன கதை, அதை பத்தி பேச வேணாம். சட்டசபை தேர்தலில் திமுக மீது மக்கள் அதிருப்தியில் இருக்காங்களா? அதிருப்தியில் இருக்காங்க. ஆன்டி இன்கம்பன்சி வேவ் இருக்குன்னா கண்டிப்பா இருக்கு. நான் போராடலாம் பார்க்குறேன். திமுக மீது ஒரு கோவத்தில் இருக்காங்க மக்கள். ஆனா என்ன நடக்க போகுதுன்னா, இந்த தேர்தல் இதே மாதிரி போச்சுன்னா திமுக எதிர்ப்பு வாக்குகள் பாதி பாஜக போகும், பாதி அதிமுக போகும், பாதி இன்னொரு கட்சிக்கு போகும். இப்ப என்ன நடக்கும்? இதனால சுலபமா டிஎம்கே ஜெயிச்சிடும். அதனாலதான் டிஎம்கே இவங்க ஒன்னா சேர்ந்து விரும்பாம இருக்கிறது காரணமே நமக்கு எங்கடா பங்கம் வந்துட போறதான்ற பயம். அமித்ஷா சொல்றாரா, எதிரணி ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா திமுக எதிர்ப்பு போட்டு அப்படியே ஒரு எதிரணிக்கு வந்துடும். அது என்ன அணியா, அதிமுக ஆகட்டும், பாஜக ஆகட்டும், பிஎம்கே ஆகட்டும், டிஎம்டி ஆகட்டும், ஏதாவது ஒரு எதிர்கட்சி ஒரு வேட்பாளர் நிற்கணும். திமுக எதிர ஒரே ஒரு வேட்பாளர். அது எந்த கட்சி இருந்தாலும் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். டெல்லி சொல்லுதான், முதல்ல திமுக வீட்டுக்கு அனுப்புங்க, அதுக்கப்புறம் யார் முதலமைச்சர், யார் துணை முதலமைச்சர், யார் துணை முதலமைச்சர் நம்பர் 2 எல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல நீ ஒன்று சேருங்க அப்படின்னு. இந்த ஒன்று சேர்க்கிற பல விஷயத்துல எல்லா இப்போ கேசிபி போறவங்க, புகழேந்தி, ஓபிஎஸ் எல்லாருமே, டிடிவி தினகரன் எல்லாம் ஒன்னா இருக்கும் பொழுது எடப்பாடி மட்டும் வேண்டாங்கிறாராம். அவர் என்னன்னா ஈகோ காரணம், கட்சி கைவிட்டு போயிடுமோ, நம்ம பணம் எல்லாம் கைவிட்டு போயிடுமோன்ற பயம். ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஐயா நீங்க ஒண்ணு இப்ப நீங்க 4 வருஷம் ஆட்சி பண்ணதே பாஜக ஆட்சி பண்ணீங்க. இன்னும் 4 வருஷம் மோடி இருக்க போறார். அவ்வளவு சீக்கிரம் மோடி போறது இல்லை. காங்கிரஸ் வந்தா கூட இன்னும் 4 வருஷம் கழிச்சு அவரை போறது. இந்த 4 வருஷம் நீங்க ஓட்டணும்னா பாஜகவோட தயவு உங்களுக்கு தேவை. ஸோ அதிமுக பாஜக தயவு இல்லாம ஆட்சி அமைக்க முடியாது. அது இல்லாம சிம்பிள் கால்குலேஷன் குழந்தைங்க கூட சொல்லும், கூட்டணி இல்லாம போட்டி போடுதுன்னா எந்த கட்சிக்கும் மெஜாரிட்டி வராது. இதுக்கு 50, 40, 30 வந்தா திருப்பி டிஎம்கே ஜெயிக்க போகுது அப்படிங்க டெல்லியோட கால்குலேஷன். இது எடப்பாடி முடிவு எடுப்பாரா, இல்ல எடப்பாடியை முடிவு வைக்கிற லெவல்ல டெல்லி வருமா அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். பாஜகவுடன் அதிமுக கூட்டணி அப்படின்றது ஏறக்குறைய இல்ல அப்படின்றது எடப்பாடி பழனிசாமி திருப்பி சொல்லிட்டார். எடப்பாடி பழனிசாமி இருக்கிற வரைக்கும் பாஜகவுடன் கூட்டணி ஏற்படுமா அப்படின்றத சொல்ல முடியாதுன்னு குருமூர்த்தி சொல்லிட்டு, பாஜக தன் நிலையை மாற்றிக்க கூடாது, இறங்கி வரக்கூடாது அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. இது என்ன பார்வையில இல்ல, எடப்பாடி இருக்கிற வரைக்கும் நீங்க சொன்ன வார்த்தை கரெக்ட். எடப்பாடி நாளைக்கு ஓய்வு கொடுத்துட்டு, ஏன்னா எடப்பாடியை போட்டதே தங்கமணி, வேலுமணி, விஜயபாஸ்கர், ஓஎஸ் மணியன் இவங்கெல்லாம் தான். யார் ஓய்வு கொடுப்பா எடப்பாடி பழனிசாமி? இவங்களே இப்போ 2ஆம் கட்ட தலைவர்கள் அதிமுகல கூட்டணி வேணும்ன்றாங்க. ஏன்னா அவங்க கத்தி மேல தலை மேல தொங்குது. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் தங்கமணி, வேலுமணி, விஜயபாஸ்கர் எல்லாருமே. சிவி சண்முகம், கேபி முனுசாமிலாம் வேணாம்ன்றாங்க. சிவி சண்முகம், கேபி முனுசாமி வேணாம்னு சொல்ல. ரெண்டு கோஷ்டி. பாஜக எப்படி கோஷ்டி இருக்கு அதே மாதிரி அதிமுக கோஷ்டி இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. யார் யார் மேல பிரச்சனை வருதோ அவங்க எல்லாம் ஒன்று சேர்றாங்க. இப்ப தம்பிதுரமான நியூட்ரல் ஆல் பீப்புளும் இருக்காங்க. தம்பி சொல்றாங்கன்னா கூட்டணி வந்துட்டு போடுங்க, நமக்கு என்னன்னு சொல்ற ஆளும் இருக்காங்க. ஓஎஸ் மணியெல்லாம் அது மாதிரி இருக்காங்க. ஆனா மெஜாரிட்டி ஆஃப் தி 2ஆம் கட்ட தலைவர்கள் அதிமுகல கூட்டணி வரணும்னு ஆசைப்படுறாங்க. ஏன்னா அவங்க நினைக்கிறது என்னன்னா, திருப்பி தனியா போட்டு நம்ம தோத்தோம்னா இன்னும் 5 வருஷம் டிஎம்கே ஆட்சிக்கு வந்துச்சுன்னா
அதிமுக கலகலத்து போயிடும். அதிமுகவை கட்டி காக்கிற அளவுக்கு எதிர்க்கட்சியில எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ இல்ல நீங்க. அத மறந்துடுறாங்க. எடப்பாடியோ, ஓபிஎஸ்ஸோ, இபிஎஸ்ஸோ ஒரு சாதாரண தனி மனிதன். ஆளுமைகள் இல்ல. எம்ஜிஆர், ஜெயலலிதாவால 10 வருஷம் கட்சி ஆட்சியில் இல்லாம காப்பாத்த முடியும். நீங்க 5 வருஷமே காப்பாத்த முடியல. இன்னும் 5 வருஷம் போச்சுன்னா கட்சி காணாம போயிடும். அதான் சீனியர்லாம் சொல்றாங்களாம். ஐயா திருப்பி நீங்க ஆட்சிக்கு வரலன்னா அதிமுக காணாம போயிடும். அதனால தயவு செய்து அதிமுக ஆட்சிக்கு வரும் வேலைய பண்ணுங்க. உங்க ஈகோவ தள்ளி வைங்க. உங்க ஈகோ வேண்டாம். எல்லாரையும் ஒண்ணு சேருங்க. ஆஃப்டர் ஆல் என்ன அவங்களும் கட்சியில இருந்து போனவங்க தானே ஓபிஎஸ்ஸோ, இவரு டிடிவி தினகரன் எல்லாமே ஒரு காலத்துல அதிமுக தானே. என்ன வந்துற போகுது? டிடிவி தினகரன் சொன்னாராம், எனக்கு பதவியே வேணாங்க. நான் இப்ப எம்எல்ஏ பதவியில போட்டி போடல. எங்க ஆளுக்கு ஒரு 10 பேர் சீட் குடுங்க. அதுதான் அந்த 15 சீட் சொன்னாரு. துக்ளக் துக்ளக் குருமூர்த்தி. ஷோ ஃபங்ஷன்ல குருமூர்த்தி. அதுதான் இந்த 15 சீட். என்ன 15 சீட்னா, டிடிவி தினகரனுக்கும், ஓபிஎஸ் ஆளுங்களுக்கும் அதிமுகல சீட் குடுத்தீங்கன்னா, அவங்க 2 பேரும் அகைன்ஸ்டா போமாட்டாங்க. வேலை செஞ்சாங்கன்னா, அதிமுக ஜெயிக்கும். அதிமுக ஜெயிச்சதுன்னா, அட்லீஸ்ட் ஒரு ஒரு சொல்ப மெஜாரிட்டில வந்தா கூட, அப்புறம் பார்த்துக்கலாம். வெளியில இருந்து ஆதரவு குடுக்கலாம். பாரதிய ஜனதா. அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் தான் டெல்லி போடுது. அதுவும் எடப்பாடிக்கு தெரியாம இல்ல. தெரிஞ்சே கூட அவர் வேணுன்ட்டே போட்டிக்கு முரண்டு பிடிக்கிறதுக்கு காரணம் ஈகோ. அதான் இவங்க 2வது இடத்துல சொல்றாங்க. ஐயா ஈகோ வேண்டாம். நீங்க மைனாரிட்டி ஓட் நடிச்சீங்க. பாராளுமன்ற தேர்தலில் மைனாரிட்டி ஓட்டு வரல. சட்டசபை தேர்தலில் மைனாரிட்டி ஓட் வரல. எஸ்டிபிஐ தவிர எந்த கட்சியும் வரல. கை விட்டாங்க. மைனாரிட்டி ஓட் என்னைக்குமே டிஎம்கேக்கு தான் போகும். பழங்குடியின மக்கள், பட்டியல மக்கள்லாம் அவங்களுக்கு ஓட்டு எம்ஜிஆருக்கு போட்டாங்க. ஜெயலலிதாவுக்கு போட்டாங்க. எம்ஜிஆர் இருக்கும்போது பட்டியல மக்கள் தான் எம்ஜிஆர் உயிரா அவங்க மேல பாசம் வச்சுட்டாங்க. அந்த காலம் போச்சுங்க இப்போ. இப்போ கலைஞரோ, ஜெயலலிதாவோ, எம்ஜிஆரோ யாருமே இல்ல. இப்பெல்லாம் சாதா தனி மனிதர்கள் தான். ஸ்டாலின் கூட ஒரு தனி மனிதர் தான். அந்த தனி மனிதர்களுக்கு உண்டான லெவல் என்னங்கிறது நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு 2ஆம் கட்ட தலைவர் சொல்றாங்க. அது எடப்பாடி புரிஞ்சுப்பாரா? இல்ல டெல்லி புரிய வைக்குமா? அப்படிங்கிறது கேள்விக்குறி. மோடி அவர்கள் எம்ஜிஆர் பிறந்த நாளுக்கு ஒரு வீடியோவா வெளியிடுறாரு. கொஞ்சம் புதுசா இருந்தது. என்ன காரணம் இதுல? அரசியல் உள்நோக்கத்த பார்க்க முடியுமா? இல்ல. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த வரப்போற சட்டசபை தேர்தல்ல பாஜக, அதிமுக கூட்டணி வந்ததுன்னா, அதுக்கு எம்ஜிஆர் அணின்னு ஒரு பேர் வைக்க போறாங்க. ஓ! அப்படியா? அப்படின்னு ஒரு பேர் வைக்க போறாங்க. ஏன்னா, அதிமுக எடப்பாடி கீழ மோடி வர முடியாது. எடப்பாடி கீழ அண்ணாமலை வர முடியாது. நேச்சுரலி. ஏன்னா அவங்க தேசிய கட்சி. ஆனா எம்ஜிஆர் கீழ மோடியோ, அண்ணாமலையோ வரலாம். ஏன்னா எம்ஜிஆர் ஒரு ஆளுமை. உயிரோடு இல்ல. ஆனாலும் தமிழ்நாட்டு முதலமைச்சரா இருந்தாரு. இந்தியாவில் மிகப்பெரிய அரசியல்வாதில ஒருத்தர். இது ஒரு வே அவுட்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. ஒரு வே அவுட். அந்த வே அவுட்டுக்கு எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, எம்ஜிஆர் அணி அப்படின்னு ஒண்ணு முன்னணி பண்ணி, அந்த எம்ஜிஆர் அணியில யாரெல்லாம் இருக்கும்? எல்லா அதிமுகவும் இருக்கும். போனவங்க, வந்தவங்க, விட்டு போனவங்க, ஓடம் கட்டப்பட்டவங்க அத்தனை பேர் இருப்பாங்க. பாரதிய ஜனதா கட்சி இருக்கும். பாமக இருக்கும். தேமுதிக இருக்கும். எல்லா கட்சியும் இதுல வந்துரும். வந்து எம்ஜிஆர் அணி ஏன்னா எம்ஜிஆரை தலைவரா எடுத்துக்கிற அளவுக்கு எல்லாருமே யாரும் அப்ஜெக்ட் பண்ண போறதில்ல. பெரிய ஆளுமை. அப்ப என்ன ஆயிடும்? எம்ஜிஆர் அணி வெர்சஸ் கலைஞர் அணி அப்படின்ற ஆயிடும். ஏன்னா அதிமுகவோட முதல் எதிரியே திமுக தான். அதிமுக துவக்கப்பட்டது எதுக்காக துவக்கப்பட்டது? திமுக எதிர்ப்புன்ற ஒற்றை புள்ளியில் துவக்கப்பட்டது அதிமுக. இப்ப திருப்பி அதை 25 வருஷம் கழிச்சு அதை எடுத்து அதை ஒரு ஆயுதமா பயன்படுத்தி எம்ஜிஆர் அணி அப்படின்ற லெவல்ல ஏன்னா மக்கள் இன்னும் கூட கிராமத்துல போனீங்கன்னா ரெட்டை இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. எம்ஜிஆருக்கு ஓட்டு போடுவாங்க. அந்த அளவுக்கு எம்ஜிஆர் மீது பாசம் உள்ளவர்கள். மோடி சொன்னாராம், இந்த டெக்னிக் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா அடுத்த தேர்தலில் ஜெயிக்க முடியும். எம்ஜிஆர் பிடிங்க. எம்ஜிஆர் ஃபாலோ பண்ணுங்க. எம்ஜிஆர் அணின்னு போடுங்க. அதுல பாஜக வரட்டும், அதிமுக வரட்டும், எல்லாம் வரட்டும். நமக்கு தலைவர் எம்ஜிஆர் தான். எனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்ல. எம்ஜிஆர் மேல கீழே போட்டா போட்டோ கீழே போட்டுக்கிறேன். மோடி சொன்னாராம். அந்த டெக்னிக் யூஸ் பண்ணதை எம்ஜிஆர் பண்ணியிருக்காரு. ஸோ எம்ஜிஆர் அணின்னு ஒன்று உருவாக்குனார்னா ஆட்டோமேட்டிக்கா கலைஞர் அணின்னு வந்துடும். அப்ப ஜனங்க என்ன சொல்லுவாங்க? ஓ எம்ஜிஆர் அணி கலைஞர் அணியா? எம்ஜிஆர் அணி ஓட்டு போடு அப்படின்னு டெக்னிக் கொண்டு வரதுக்கு மோடி போட்ட பிளான் தான் இந்த பிளான். ஓ! அப்ப விஜய் ஒண்ணு வாழ்த்துறாரு. அது விஜய் என்ன பண்றாருன்னே தெரியல. பரந்தூர்ல போய் உட்காந்துருக்காரு. ஒன்னும் ஆக்டிவ் பாலிடிக்ஸ் பண்ற கவர்னர் பார்த்தா போறாது. ஃபீல்ட்ல குதிக்கணுமா? அரசியல்ங்கிறது எம்ஜிஆர் குதிச்ச போது எம்ஜிஆரே கேலி பண்ணாங்க எல்லாரும். ஆனா அவர் அப்படி ஓடி ஓடி சுத்தினாரு. ஜெயலலிதா அப்படிதான் சோர்ந்து போயிட்டாங்க. சோர்ந்து போறாங்க. நம்ம திருப்பி உயிர் படுத்தி இருந்தாங்க. இவர் கட்சி ஆரம்பிச்சு கொஞ்ச நாள்லயே ஒண்ணுமே ஆக்டிவிட்டி காணோம். ஏதோ அப்படி 2 மீட்டிங் போடுறாரு, ஸ்லேட்டு கொடுக்குறாரு, பல்பம் கொடுக்குறாரு. இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அரசியலுங்கிறது அவ்வளோ சுலபமானது இல்லம்மா. அது இவருக்கு இன்னும் 10% ஓட்டு இருக்குன்ற சொல்றாங்க விஜய்க்கு.
அது இன்னும் ப்ரூவ் நிரூபிக்கப்படல. இவங்களா ஒரு கற்பனை உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ விஜய் ஒண்ணும் பெரிய ஃபேக்டரா இருப்பார்ன்னு தோணல. சீமானுக்கு கீழ தான் விஜய் இருப்பாரோ, வாக்கு சதவீதம் பார்த்தீங்கன்னா, சீமானுக்கு கீழ விஜய் வருவாரோங்கிறது என்னோட கணிப்பு. ம். கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்களே! அதிமுக, விஜய் கூட்டணிக்கு. அதுக்கு எதுவும் பாசிபிலிட்டி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதிமுக வந்து பாஜகவை மீறி விஜயோட கூட்டணி வச்சீங்கன்னா, என்ன விளைவுகள் வரும்னு பாஜக எடுத்து சொல்லிடுச்சு ஆல்ரெடி. இது ஒண்ணும் பெரிய வித்தை என்ன இல்ல. விளைவுகள் வரும்? என்ஃபோர்ஸ்மென்ட் ரெய்டு வரும். அவங்க எழுத என்ஃபோர்ஸ்மென்ட் இருக்குது. பாஜக கையில பெரிய ஆயுதம் இருக்குது. என்ஃபோர்ஸ்மென்ட், இன்கம் டாக்ஸ் எல்லாம் கையில இருக்குது. இதெல்லாம் கையில வச்சு தான் அவங்க வேலையை பண்றாங்க. உங்களுக்கு பிடிக்கிறதோ பிடிக்கலையோ, பாஜகவோட ஆயுதமே இதெல்லாம் தான் கையில. இப்ப என்னன்னா, இந்த பக்கம் ஸ்டாலின் சொல்றாராம், நீங்க வந்து பாஜகவோட கூட்டணி போனீங்கன்னா, நான் கொடநாடு கையில எடுப்பேன்னு. அந்த பக்கம் மோடி சொல்றாராம், நீங்க எங்க கூட கூட்டணி வரலன்னா என்ஃபோர்ஸ்மென்ட் போடுவேன்னு. தலை பிச்சிங்கனார் எடப்பாடி. இந்த பக்கம் போற, அந்த பக்கம் போற, இந்த பக்கம் போற, அந்த பக்கம் எந்த பக்கம் போறது தெரியாம உட்காந்துக்கிறாரு. இதுதான் இந்திய அரசியல்ல ஒரு கவனிக்கப்பட வேண்டிய பங்கு. ஆளும் கட்சி நினைச்சால் என்ன வேணா மேனிபுலேட் பண்ணலாங்கிறதுக்கு இந்த பக்கம் திமுகவும், அந்த பக்கம் பாஜகவும் ஒரு எடுத்துக்காட்டா இருக்கு. ம். இப்போ விஜய் அவர்கள் அ இந்தியா கூட்டணிக்கு வரணும்னு செல்வ பெருந்தகை காலைல ஒரு அழைப்பு விடுறாரு. அந்த அழைப்ப எப்படி பார்க்குறீங்க? என்ன பின்னணி? ராகுல் காந்திய முதல்ல மீட் பண்ணது விஜய். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல. ம். முதல்ல போய் பார்த்தாரு. அப்ப ராகுல் காந்திக்கு விஜய் ரொம்ப புடிச்சு போச்சு. பிரைட் யங் மேன் அப்படின்னாராம். ஏன்னா விஜய் கொஞ்சம் நல்லா பேசுவாரு. அதெல்லாம் கொஞ்சம் பண்ணுவாரு. ஐல் மேக் யூ அன் எம்பி அப்படின்னாராம். உடனே ராகுல் எப்பயும் டக்கு டக்குன்னு முடிவு எடுப்பாரு. விஜய் அதை யோசிச்சு சொல்றேன்னு சொல்லிட்டு சொன்னாராம், நான் உங்க கட்சியில எம்பி ஆனாவோ, கட்சியில சேர்ந்தாவோ, கடல்ல கரைச்ச பெருங்காயம் மாரி ஆயிடுவேன். இருக்கிற கோஷ்டியிலேயே 100 கோஷ்டி விஜய் கோஷ்டின்னு வரும். அவங்க கூட அட்வைஸ் சொன்னால வேணாங்க, தப்பு பண்ணாதீங்க. நீங்க ராகுல் காந்தியோட ஃப்ரெண்டா இருங்க. ஆனா கட்சியில போய் ஜாயின் பண்ணாதீங்கன்னு. ஸோ காங்கிரஸ்ல ஜாயின் பண்ற முடிவை மாத்திட்டாரு. அப்பயே ஜாயின் பண்றதா இருந்தாரு. ராகுல் கூப்பிட்டு கூட வரலன்னு சாரின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. இப்போ கூட்டணி வைப்பார்னா, அப்ப காங்கிரஸ், திமுக கூட்டணியிலேருந்து வெளியில வருதா? ஏன்னா காங்கிரஸும் விஜயும் கூட்டணி வச்சீங்கன்னா, அப்ப திமுகவோட கதி என்ன? அப்படி பார்த்தீங்கன்னா, என்டிஏல வந்ததுன்னா, திமுகவும் விஜயும் ஒரே அணியில இருக்கும்னு நீங்க யோசிச்சு பார்க்குறீங்களா? எப்படி முடியும்? ம். ஒண்ணு காங்கிரஸ் திமுகலேருந்து சண்டை போட்டு வெளியில வந்து, தனியா வந்து விஜயோட கூட்டணி வைக்க வாய்ப்பு உண்டு. விஜய், வாய்ப்பு உண்டு. விஜய், காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் இவங்கெல்லாம். ஏன்னா கம்யூனிஸ்ட் வந்து திமுக பயங்கரமா எதிர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. விசிகாவும் கேட் இன் த வால் மாரி இருக்கு. இப்படி, அப்படி, இப்படி, அப்படி, இப்படி அந்த பக்கம் போலாமா? விஜய் ஒரு 20 சீட்டு குடுத்தான்னா, அந்த பக்கம் போயிடுவாரு விசிக. அந்த மாரி ஒரு நிலைமை வந்ததுன்னா, திமுக எதிர்ப்பு மனநிலைன்னு வந்தா, 3 மக்கள் நல கூட்டணி மாரி ஆயிடும். ஒரு காலத்துல வைகோ எல்லாம் கலைஞர் எதிர்த்து மக்கள் நல கூட்டணி வச்சாங்க. ஜி.கே. வாசன்லாம். அந்த மாரி வந்துரும். அப்ப வாக்கு சிதறித்துன்னா, அப்பவும் திமுகவுக்கு தான் உங்களுக்கு பலம். அதனால தான் சொல்றாங்களாம், வேண்டாம் அவசரப்படாதீங்கன்னு. விஜய் எனக்கு என்னமோ தனியா தான் போட்டி போடுவார்ன்னு தோன்றுது. ஆனா இப்ப வந்து ஈரோடு கிழக்குல நல்ல ஒரு வாய்ப்பு இருந்தது. அதுக்கு கோட்டை விட்டார். ஏன்னா கட்சி ஆரம்பிச்சு முதல் தேர்தலிலே போட்டி போட்டு திண்டுக்கல்ல மாயாத்தேவரை ஜெயிக்க வச்சவர் தான் எம்ஜிஆர். அப்போ சொன்னாங்களாம், வெயிட் பண்ணுங்க. எம்ஜிஆர் கேட்டா, எதுக்கு வெயிட் பண்ணோம்? கட்சி ஆரம்பிச்சிட்டேன். வெயிட் பண்ணோம். மாயாத்தேவர் போய் ஃபெயில் பண்ணு. அந்த நல்ல ஞாபகம் இருக்கு அந்த பீரியட்ல. எம்ஜிஆர் போட்டு மாயாத்தேவர் ஜெயிச்சிட்டாரு. அப்புறம் எம்ஜிஆர் தொட்டுக்க முடியல. அந்த மாதிரி விஜய் பண்றதுக்கு தைரியம் இருந்ததா? நீங்க போட்டி போட்டு 2வது இடத்துல வந்தா கூட விஜயோட கட்சிக்கு ஒரு பலம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஏங்க அதிமுக வந்து போட்டி போடாதது அது ஒரு சாலிட் ரீசன். அது யாரும் குறை சொல்ல போறதில்ல. சரி, நீங்க பிஜேபி போட்டு போடாத கூட ஒரு ரீசன். ஆனா புது கட்சியான விஜய் போட்டி போடாம இருக்கிறது பயந்து ஓடுற மாதிரி தான் இருக்கு. அது ஒரு வேடிக்கை என்ன இருக்குது? நீங்க போட்டி போட்டு உங்களோட பலம் என்னங்கிறத ப்ரூவ் பண்ணிருக்க வேண்டாமா? ஏன் நீங்களும் பயந்து போடுறீங்க? அவங்களாம் 2 பெரிய கட்சி. நாளைக்கு திருப்பி போட்டி போடுவாங்க. உங்களுக்கு அப்படி இல்லையே. உங்களுக்கு வாய்ப்பு, நல்ல வாய்ப்பு. நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க? மக்கள் மனநிலையை விஜய் அறிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டார்னா, அவர் போட்டி போட்டிருந்தாருன்னா நான் பாராட்டுவேன். ஏன்னா மக்கள் மனநிலை எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒண்ணுதான் வாய்ப்பு. நீங்க சட்டசபை தேர்தல்ல போட்டி போட்டு ஜெயிக்கிறது தோற்கிறதுங்க வேற விஷயம். சட்டசபை தேர்தலோட ஆசிட் டெஸ்ட் எப்படி இருக்குங்கிறது இந்த தேர்தல்ல போட்டி போட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்களோட அளவுகோல் மெர்க்குரி எந்த லெவல்ல இருக்குன்னு கண்டுபிடிச்சிக்க முடியும். அந்த விஜய் அத அதான ப்ராப்ளமா இருக்கு. தோத்தா அது ஒரு பெரிய பேட் இம்ப்ரஷன கிரியேட் பண்ணும். தோத்தா பேட் இம்ப்ரஷன் கிடையாது. சீமான் தோத்துட்டே இருக்காரு. பேட் இம்ப்ரஷனா இருக்கு. சீமான் என்னைக்கு ஜெயிச்சாரு? அவர் சொல்றாரு, நான் ஜெயிக்கிற வரையும் போட்டி போடுவேன்றார். மக்கள் அதை பாராட்டுறாங்க. சீமானோட வாக்கு சதவீதம் கொஞ்சம் கொஞ்சமா கூடி வரதுக்கு காரணமே
அவரோட தன்னம்பிக்கை. அவர் கொள்கை பிடிக்காம இருக்கலாம், அது வேற விஷயம். அதுக்குள்ள போக தயாரா இல்ல. சீமானோட தன்னம்பிக்கை தமிழக அரசியல் பாராட்டத்தக்கது. ஆனா 20 வருஷத்துல போட்டி போடுறேன்பா, எல்லா தேர்தலையும் போட்டி, ஒரு தேர்தல்ல கூட எல்லா சீட்லயும் போட்டி போடுவார் அவர். 40 சீட் போட்டி போடுவார். அந்த மாதிரி ஒரு தைரியம், நெஞ்சுரம் விஜய்க்கு வந்துதா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லன்னு தான் சொல்ல முடியும். நிறைய விஷயங்களை பகிர்ந்து ரொம்ப நன்றி. நன்றி, தேங்க்யூ.